ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமமாயிரத்தில் மகாமாத்ராய நமகான்னு பெரிய அளவுடையவர் பெருவுடையார் அப்படிங்கிறது சொன்னால், அடுத்தது 464வது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னு, மகாநேத்ராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா பெரிய கண்களை உடையவர், விஷாலமான கண்களை உடையவர், ஆயிரக்கணக்கான கண்களை உடையவர், அப்படின்லாம் பலவிதத்தில் அதுக்கு பொருள். இப்படி பெரிய கண்களை உடையவரா. அடுத்தது என்ன சொல்லித்து, 464 பார்த்தோம், 65 66 பின்னால் வரேன், 467 பார்க்கலாம். 467 ஓம் மகா கர்ணாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா பெரிய காதுகளை உடையவர், இதுக்கு முன்னால் பெரிய கண்ணு உடையவர்னு சொல்லித்து, அடுத்தது பெரிய காதுகளை உடையவர் அப்படின்னு. இது எதுக்கு பெரிய காது வேணும் அப்படின்னா, விநாயகருக்கு முறம் மாதிரி காது இருக்கு இல்லையா, சூர்பகர்ணர் அப்படின்னு. அதுக்கு காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரலில் விளக்கம் சொல்கிறார். ஏன் இவருக்கு மட்டும் இப்படி முறம் மாதிரி பெரிய காதாக இருக்குது அப்படின்னார். நாம் என்ன பண்ணுவோம், முறத்தால் எல்லாத்தையும் வாரி அள்ளி எடுக்கலாம். கையால் எடுத்தால் துளி துளியாக எடுத்தால், இந்த முறம்னா அப்படியே ஒரு அள்ளினோன்னா அதில் நிறையா வந்துடும் இல்லையா. அதனால இவருக்கு ஏன் பெரிய காதாக இருக்குது அப்படின்னா, அடியார்களோட அத்தனை பேரோட அடியார்களையும் அவ சொல்கிற குறைய வேண்டுதலை கேட்டு அருள் பண்ணணுமா. அப்படின்னா எத்தனை அடியார்கள் இருக்கா, அவளுக்கு எத்தனை வேண்டுதல் இருக்குது, பிரார்த்தனை இருக்குது, எத்தனை குறை இருக்குது, இதெல்லாம் போக்கணும்னா எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டா தானே. நமது வேண்டுதல் பிரார்த்தனைலாம் அவர் காதில் விழுந்தால் தானே அதுக்கப்புறம் அருள் பண்ண முடியும். அதனால் இத்தனை அடியார்களுக்கும் அத்தனை அடியார்களோட குறையும் கேட்டு அருள் பண்ண வேண்டி இருக்கிறதுனால மகா கர்ணாய நமஹா பெரிய காதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அடுத்த 468 மகோஷ்டாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓஷ்டம், ஓஷ்டம்னா உதடு, பெரிய உதட உடையவர் அப்படின்னு. அடுத்த 469 மகாஹனவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவே 45வது திருநாமத்துலேயும் வந்திருக்கு. ஹனு ஹனுன்னாக்க தாடை, பெரிய தாடைகளை உடையவர் அப்படின்னு. அந்த இடத்துல சொல்கிறது என்ன, உலகத்தையே விழுங்கக்கூடிய பெரிய தாடையை உடையவர் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லித்து. அதே மாதிரி ஹனுமார் அப்படின்னு அவருக்கு அந்த தாடையினால தான் அவருக்கு பேரே அப்படி இருக்குது. அதனால் அந்த வடிவத்தில் இருக்கிறவர், அதனாலையும் இவருக்கு இப்படி ஒரு பேர் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் அடுத்தது 470 மகாநாசாய நமஹா அப்படின்னு இருக்குது. அப்படின்னா பெரிய மூக்க உடையவர். 471 மகா கம்பவே நமஹா அப்படின்னு இருக்குது. கம்பு, கம்புன்னா சங்கு, பெரிய சங்கு போல கழுத்த உடையவர். 472 ஓ மகாக்ரீவாய நமஹா அப்படின்னா பெரிய கழுத்து, சங்கு மாதிரியும் கழுத்து இருக்குது, பெருசாவும் கழுத்து இருக்குது. இப்படி இவரோட கண்ணு, காது, உதடு, வாயிலேந்து எல்லாம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி மகாவக்ஷசே நமஹா அப்படின்னு 474வது திருநாமம் சொல்கிறது. அப்படின்னா பெரிய மார்பு உடையவர், பரந்த மார்பு உடையவர். அதனால் 475 மகோரஸ்காய நமஹா அப்படின்னு இருக்குது. பெரிய மார்பாவும் இருக்குது, பரந்த மார்பாவும் விரிஞ்ச மார்பாவும் இருக்குது. இப்படிலாம் இவருக்கு எல்லாம் பெருசாக இருக்குது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்கார், அவரோட பெருமை என்ன அப்படின்னா, அவர் பெரிய புகழை கொண்டவர்லாம் சொல்லித்து இல்லையா. என்ன பெரிய புகழ் அப்படின்னா, 465வது திருநாமத்தில் அதை சொல்கிறது. ஓம் நிஷாலயாய நமஹா அப்படிங்கிறது.
அப்படின்னா இதோட பொருள் இருளை ஒழியும் இடமாய் இருப்பவர் அப்படின்னா இருளை போக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எந்த இருளை போக்கக்கூடியவர் அப்படின்னர். அதுக்கு வேதாந்த ரீதியாக பொருள் சொல்கிறதே அவித்யை, அஜ்ஞானம், அறியாமை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த அறியாமை என்ன சொல்லியிருக்கு? அறியாமை இருள், அறியாமை இருள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த அறியாமை இருளை போக்கக்கூடியவர். அந்த அறியாமை அவித்தை அப்படிங்கிற அந்த இருள் எங்கே போய் ஒடுங்கிறது அப்படின்னர், எங்கே அழியிறது அப்படின்னர்? ஒளி இருக்கிற இடத்துல. இரவு முழுக்கலும் ஒரே இருட்டாக இருக்குது, உலகமே இருளில் மூழ்கி இருக்குது அப்படின்னா அத்தனை இருளும் எப்போ போயிடுதுன்னர்? காலையில் சூரியன் உதிக்க போகிறது அப்படின்னு சூரியன் வரத்துக்கு முன்னாலேயே அந்த அருணோதயம் அப்படின்னு அந்த உதயம் அறத்தையே அத்தனை இருளும் போயிடுது. அதைப்போல் என்னதான் நமக்கு அறியாமை இருள் இருந்தாலும் அது அத்தனை எப்படி ஒழியும் அப்படின்னர்? இவரால் ஒழிக்கப்படுறது. அதனால் நிஷாலயாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் தான், அதனால தான் ஞான ஒளி, ஞான ஒளி அப்படின்னு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அப்படின்னா அந்த பெரும் ஜோதி ஸ்வரூபமாக அவர் இருக்கிறதுனால அந்த அறியாமை இருளை போக்குறார். இந்த அறியாமை இருளை எப்படி இல்லாமல் போக்குவார் அப்படின்னா தியாகராஜ லீலையில் ஒன்று 49 லீலை சொல்லுது, கலியிடமிருந்து காத்தருளிய லீலை அப்படின்னு. தியாகேஷ பெருமான் கமலாம்பிகையோட அழகாக உட்காந்துட்டு கொலுவிட்டு இருக்கார். அவரை எல்லாரும் துதி பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் இருக்கிறதே கலியுகம் பிறக்கிறது. அந்த கலிக்கு உண்டான அந்த கலிபுருஷன் அப்படின்னு அந்த கலிபுருஷன், அந்த கலிபுருஷன் வந்து தியாகராஜர்கிட்ட சொல்கிறார், இதுக்கு முன்னால் 3 யுகம் இருந்தது, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம்லாம். அதுக்குன்னு உண்டா அதிகாரம் உள்ள புருஷர்கள் உங்களால் தான் நியமிக்கப்பட்டால், உங்களால் தான் சக்தி கொடுக்கப்பட்டு அந்தந்த யுகத்தில் என்ன யுக தர்மமோ அதுக்கு ஏற்றாப்பில் ஜனங்களோட அறிவு இருக்கிறாப்பில், அதுக்கு ஏற்றாப்பில் அவர்கள் நடவடிக்கையெல்லாம் இருக்கிறாப்பில் எல்லாம் பண்ணித்து. கிருதயுகத்தில் எப்படி இருந்தது? 100%, 100% தர்மமாகவே மக்களோட மனசும் இருந்தது, செயல்கள் எல்லாமும் இருந்தது. அதுக்கப்புறம் கிருதயுகம் முடிஞ்சோன்னு திரேதாயுகத்தில் 75 விழுக்காடு, 75% தர்மம் இருந்தது, 25% அதர்மம் கலந்தது ஜனங்களோட மனசில், செயலில். அடுத்தது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். துவாபரயுகத்தில் 50-50, 50 விழுக்காடு 50 விழுக்காடு, 50 விழுக்காடு தர்மம் இருந்தது. அதுக்கப்புறம் 50 விழுக்காடு அதுக்கு எதிர் திசையில் அதர்மம் இருந்தது. இப்படிலாம் இருக்கிறதுக்கு நீங்கள் விட்டு அதில் என்ன பண்ணேன்? நீங்கள் 25 விழுக்காடு 50 விழுக்காடெல்லாம் அதர்மம் இருக்கிறதுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் அந்தந்த கால புருஷர் அதைப்படி ஆட்சி பண்ணியிருந்தா, ஜனங்களை இயக்கியிருந்தா. இப்போ கலியுகமாக இருக்குது. இந்த கலியுகத்தில் என்னென்ன 75 விழுக்காடு அதர்மம், 25% தான் தர்மம். அதனால தான் சொல்கிறது கலி கால் அப்படின்னு. 1/4 பங்கு தான் இங்கே தர்மம் இருக்கும், மீதி 3/4 பங்கு அதர்மந்தான் இருக்கும். அப்படின்னா ஒரு 1/4 பங்கு தர்மம், 3/4 பங்கு அதர்மத்தை எதிர்க்கணும்னா எவ்வளவு கஷ்டமான காரியம். பொதுவாகவே அதர்மம் அசுரர்கள் அப்படின்னாலே நல்ல பலம் கூட தான் இருக்கும், சாதுக்களுக்கு தான் பலம் கம்மியாக இருக்கும். அப்படின்னா பலமும் குறைச்சலாக இருந்து, அது விழுக்காடுலேயும் குறைச்சலாக இருந்து, பலத்திலையும் கூட்டத்திலையும் ஜாஸ்தி இருக்கிறத போய் எதிர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காரியம் தானே. அது ஜெயிக்க முடியுமா? எதிர்த்து ஜெயிக்க முடியுமான்னு அதுக்கு தான் வேதம் சொல்லிட்டு சத்தியமேவ ஜெயத்தே, அந்த தர்மம் தான் கடைசியில் வெல்லும், அறமே வெல்லும் அப்படின்னு. அது கொஞ்சம் தானே இருக்குது, அது சக்தி கம்மியாக தானே இருக்குது அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம், அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்படி தான் நடந்துன்னு வருது. அப்படி இருக்கிறதுனால 75% அதர்மமாக இருக்கிறதுனால இந்த கலிபுருஷன் என்ன பண்ணார்? என்னோட ஆட்சியில் இந்த கலியில் இப்படி தான் இருக்கும். அதில் எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? அந்த கலியில் மயக்கத்தில், அந்த கலி இருளில், அறியாமை இருளன்னர் யாருக்கும் முதல்ல நல்லதுங்கிறது முதல்ல தோணாது. அப்படி நல்லது தோணி யாரானும் பண்ணணும்னாலும் அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ண தோணும், இல்லை அதை குறைச்சல்ல தோணும். அதில்
அந்த லீலையில் கலிபுருஷன் என்னென்னலாம் இருக்கா, எப்படிலாம் நான் ஜனங்களை ஆட்டி படைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல பெற்றோர்களை மதிக்க மாட்டா, வேதமனா சொல்லிடுத்து, மாத்திரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் என்ன பண்ணும் இந்த கலியில், அந்த அறியாமையில் என்னென்ன, பெத்த அப்பா அம்மாவை மதிக்க மாட்டா, நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை மதிக்க மாட்டா. ஆச்சா, இதுக்கப்புறம் எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு நேர்மையாக ஒரு அறவழியில் தான் இருக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. எப்படி வேணால் இருந்தால் போகும். யார் பலசாலியோ யாரால் முடியுமோ அவனே வெற்றி அடையிறது அப்படிங்கிறாப்புல போயிடும். இப்படிலாம் கலிபுருஷன் சொல்கிற இதெல்லாம் என்னோட அந்த ஆளுகைக்கு உட்பட்ட இந்த கலியுகத்தில் இப்படி தான் ஜனங்கள் இருப்பா. அவளோட நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்கும். எதுவும் நல்ல வழியில் எதை மதிக்கணுமோ, எது நன்மையை பயக்கக்கூடியதோ அதை மதிக்க மாட்டா. எதெல்லாம் வேண்டாமோ அதை ரொம்பவே கொண்டாடுவா. இப்படி பல விதத்தில், அதாவது இன்னும் சுருங்க சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துருக்கோ நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோமோ அது அத்தனையும் கலி லிஸ்ட்டு போட்டு சொல்கிறது தியாகேஷ பெருமான்கிட்ட. அதனால் இப்படிலாம் தான் எல்லாரையும் வைக்க போகிறேன், எல்லாரையும் இப்படி தான் ஆட்டி படைப்பேன். ஏன்னா என்னோடய ஆட்சி காலம் இது, கலியோட ஆட்சி, அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணினா உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா தர்ம வழியை விட்டு எல்லாரும் போனாக்க இறைவனுக்கு கோபம் வருமா இல்லையா? ஏன்னா இவர் தர்ம சம்ஸ்தாபனார்த்தா, என்ன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குன்னா நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்கிறார், நான் இருக்கேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் எங்கிட்ட கோச்சிக்கக்கூடாது, உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஏன்னா இவருக்கு கோபம் வந்துடுத்துனா, கோபம் வந்து கலிபுருஷனை அழிச்சுடுறேன்னு கிளம்பிட்டார்னா அப்புறம் இவரால் நியமிக்கப்பட்ட இந்த யுகமே விபரீதமாக போயிடும். அதனால் கலிபுருஷன் என்ன பண்ணுறா, அவர்கிட்ட கேட்டுக்கிற. அதனால் இப்படி இல்லாமல் தான் இருக்கும் சுவாமி, அதனால் இதுதான் என்னோட குணம், இப்படி தான் எல்லாரையும் ஆட்டி படைப்பேன், அதுக்கு அறியாமை தான் முக்கியமான இருள் பண்ணுவேன். அதனால் நீங்கள் என் மேலே கோச்சிக்கக்கூடாது, என்னை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு வரம் தரணும். நீங்கள் கொடுத்த சக்தி தான், அதனால் நீங்கள் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறதுனால நான் அப்படி நடக்க விடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு வந்து வேண்டின்றார். உடனே சிரிச்சர் சிவபெருமான். சிரிச்சிட்டும், வாஸ்தவம் தான், எல்லாருமே என்னால் படைக்கப்பட்டு என்னால் சக்தி ஊட்டப்பட்டவர்கள் தான், அதனால் அந்தந்த யுகத்துக்குன்னு அந்த நியதியை வச்சுருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணு, உன்னோட வரம்புக்கு உட்பட்டு நீ எப்படி நடந்துக்கிறியோ நடந்துக்கோ, நான் அதை பற்றி வருத்தப்படலை, உங்கள்கிட்ட கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னார். ஆனால் ஒன்று, இப்போ மீதி 25% தர்மம் இருக்கணும் இல்லையோ, அந்த 25%ட்டையும் இந்த கலியை வந்து கைவரிசையை காமிச்சா என்ன பண்ணுறது? அதனால் சிவபெருமான் சொல்கிறார், அப்போ அந்த தர்மம் இருக்கணுமே 25%, அது எப்படி இருக்கும் அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, எங்கிட்ட யார் பக்தி பண்ணுறாளோ அவள்கிட்ட மட்டும் உன் கைவரிசை செல்லாது. நீ என்னதான் முயற்சி பண்ணினா கூட சிவனடியார் அப்படின்னா என்னோட திருநாமத்தை சொல்லிட்டா, நமசிவாயன்னு பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டா, அந்த சிவாலயத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டா, சிவாடியார்களோடு கூடிட்டா, சத்சங்கத்தில் சேர்ந்துட்டா, அவள்கிட்ட உன் கைவரிசை ஒரு நாளும் நடக்காது. அந்த 25% விழுக்காடை வச்சுட்டு நான் தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி கலிபுருஷனுக்கு அபயம் கொடுத்ததோடு இல்லை, நீ உன்னோட இந்த 75% நீ உன் கைவரிசையை காமிச்சிக்கோ, நான் அங்கே கண்டுக்கல, இந்த 25% என்னோட ஆள், என் அடியார்கள், என் பக்தர்கள், அவர்கள்ட்ட நீ ஒன்றும் கைவரிசையை காமிக்க முடியாது அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரிகிறது? நாம் இந்த கலியிலையும் காலம் கெட்டு போச்சு, காலம் இப்படி தான் சார் இருக்கும், அதனால் இங்கே இப்போ தர்ம நியாயம்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்படி எப்போ அப்படின்னா, நமக்கு அந்த பக்தி இருந்ததுன்னா, சிவனடியாராக இருந்தோம் அப்படின்னா நாமளும் அந்த 25 விழுக்காடில் நல்லவர்களாக இருப்போம். அது இல்லை அப்படின்னா கலியோட ஆட்களாக 75%ல் இருப்போம். அதனால தான் இவர் நிஷாலயாய நமகான்னு அந்த அறியாமை இருளை போக்கக்கூடிய ஞான ஒளியாக இருக்காருன்னு தெரியுது. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.